ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார்ட் 25. இன்றைக்கி நம்ம 10th and மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.2ல் இருக்க ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 4.2ல் 11 சம். ஸோ 11 சம்லேருந்து 16 சம் தான் வந்து உங்களோட ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி 11 to 16. ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்ட் அ ட்ரையாங்கிள் PQR. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா கன்ஸ்ட்ரக்ட் அ ட்ரையாங்கிள் PQR. ஸோ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் இருக்கிற ப்ராக்டிக்கலில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாலே யூ ஆர் கோயிங் டு see only the triangles. Okay, so construct a triangle PQR with the base PQ is equal to 4.5 cm. பேஸ் கீழே இந்த லைன் இருக்குல்ல, இது வந்து 4.5 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆங்கிள் ஆர்னா நம்ம PQR எப்படி எடுப்போம், PQR அப்படி தான் எடுப்போம். ஸோ இதை விட்டுருங்க, ஜஸ்ட் ஒரு நார்மலான ட்ரையாங்கிளில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா, அதோட ஆங்கிள் நீங்கள் எப்படி எடுப்பீங்க? இப்போ ஆங்கிள் ஆர்னு கொடுத்துருக்கான். இப்போது PQR இதே எடுப்போம், PQR இல்லைனா நம்ம PQR எப்படி எடுப்போம். ஸோ அது உங்கள் விஷயம், நீங்கள் எப்படியாவது எடுத்துக்கலாம். ஓகே, சொன்னால் PQR அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து PQR அப்படி கூட எடுத்துக்கலாம், பட் ஆங்கிள் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் அப்படி மாறும். ஓகேவா, ஸோ நான் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து ஆங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த அங்கே ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்களே, இப்போ வந்து இங்கே ஆங்கிள் ஆர்னு கொடுத்துருக்காங்களே, இந்த ஆங்கிள் ஆர் முடிஞ்ச வரைக்கும் டாப்பில் வர மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, அப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சம் வந்து ஈஸியாக முடியும். ஓகே, ஸோ PQR. ஸோ ஆங்கிள் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரி. டிகிரினாலே என்னது, ப்ரொடெக்டர் வந்துடணும் அந்த இடத்துல. டிகிரினாலே உங்களுக்கு வந்து ப்ரொடெக்டர் வந்துடணும். ஓகே, அண்ட் த மீடியன் RG to R to PQ is 6 cm. ஸோ மீடியன் வந்து அந்த ட்ரையாங்கிள், மீடியன் என்னது, ஒரு ட்ரையாங்கிளோட நடுப்பாட்டு. ஸோ இந்த தான் மீடியன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக. ஸோ அங்கேருந்து எங்கே, எஸ், ஸோ PQலேருந்து R அதோட மீடியன் எவ்வளோன்னா 6.6 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. ஓகே, புரிஞ்சிச்சா? ஸோ வில் ப்ரொசீட் வித் த சம். எக்யூப்மெண்ட்ஸ் ரிக்வயர்ட்: ப்ரொடெக்டர், ஸ்கேல், பென்சில் அண்ட் ஸ்மால் பென்சில், 1 காம்பஸ். ஓகேவா, எல்லாமே சைடில் ஒரு பென்சில் வச்சுக்கோங்க. இப்போது அந்த காம்பஸில் இந்த ஸ்மால் பென்சில் நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஓகேவா, அந்த காம்பஸ் வந்து இந்த பென்சிலுக்குள்ளே, சாரி பென்சிலை காம்பஸ்குள்ளே காம்பஸ்குள்ளே பென்சில் விட்டுட்டு பக்கத்து வைக்கும்போது ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். பட் லைட்டாக அந்த பென்சில் லைட்டாக தூக்கிக்கோங்க, ரொம்ப தூக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேவா, ஏன்னா நீங்கள் ரொம்ப இப்படி ஒட்டி வச்சிங்கன்னா பென்சில் வந்து காம்பஸ் மாதிரி மாறிடும், காம்பஸ் வந்து பென்சிலாக மாறிடும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா we have to draw a rough diagram. ஸோ GRAM, ரஃப் டயக்ராம். ஓகேவா, ஸோ ரஃப் டயக்ராமில் சும்மா நார்மலாக ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மட்டும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா, ரொம்ப நான் கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிருக்கேன், பட் நீங்கள் எக்ஸாமில் கொஞ்சம் ஒரு அது பெருசாக வரைங்க. நமக்கு மீடியன்னா இப்படி வருது தான் மீடியன். கரெக்டாக இப்படி தானே மீடியனு? எஸ், மீடியன் உண்மையில் அந்த டாப் மோஸ்ட் பார்ட்லேருந்து நடுவில் கட்டார் தான் மீடியன். ஓகேவா, இப்போது நான் ரஃப் டயக்ராம் வரைஞ்சிட்டேன், PQR. ஸோ போதும், இதுக்கு மேலே அது வேணும், நான் அது கேட்கல. ஓகேவா, ஃபேர் டயக்ராமுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ ஃபேர் டயக்ராம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்ம கிவனே எழுதலை பாருங்கள். ஸோ கிவன் என்னென்னா ஃபஸ்ட்டு பேஸ் PQ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா 4.5 சென்டிமீட்டர். ஸோ நீங்கள் அந்த ட்ரையாங்கிள் எப்படி வரையணுன்னா அவங்களுக்கு PQ அப்படின்னு கொடுத்துருவாங்க. PQனா பேஸ். ஸோ பேஸ் PQன்னு கொடுத்துட்டாங்கன்னா PQR அப்படி இருக்குங்க, PQR. இப்போ பேஸ் வந்து PR அப்படின்னு கொடுத்தா PRQ அப்படின்னு எடுக்கணும். ஓகேவா, ஸோ பேஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அந்த ட்ரையாங்கிள் வந்து என்ன பண்ண முடியும், செலக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ PQR இருக்குது. ஸோ பேஸ் எழுதியாச்சு. அடுத்தது ஆங்கிள் ஆர். ஆங்கிள் ஆர் எவ்வளோ? 35 டிகிரி. ஓகே, வெரி குட், 35 டிகிரி. அந்த மீடியன், ஸோ மீடியனை நான் இங்கேருந்து கட் பண்ணுற பார்ட் நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ மீடியன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீடியன் வந்து உங்களுக்கு வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மீடியனாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நான் மீடியனை எப்போவுமே ஆக்சுவலி எம்னு எடுக்க மாட்டோம், ஜீன்னு எடுப்போம். ஓகேவா, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இது மீடியன் வந்து நம்ம ஜீன்னு எடுப்போம். ஸோ G. இப்போ வில் ஸ்டார்ட் வித் த சம். PQ பேஸ் 4.5 சென்டிமீட்டர். 4.5 centimeter.
ஸோ 4.5 நடுவில் வச்சு பண்ணுங்கன்னா நம்ம ஒரு சர்க்கிளில் வரையணும். ஸோ இங்கிட்டிருந்து இங்கே இருக்கும் 4.5. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சம்ஸ் மீடியன், ஆல்டிடியூட், பைசெக்டர் எது வேணால் நடுவில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 4.5 சென்டிமீட்டர். இது அப்படியே நான் நேம் பண்ணிடலாம். ஸ்மால் டாட் PQ 4.5 சென்டிமீட்டர். பேஸ் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், பேஸ் முடிஞ்சிச்சு. ஆங்கிள் ஆர் 35 டிகிரி. ஆங்கிள் ஆர் வந்து 35 டிகிரி. இப்போ மெயினாக கவனிங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, 35 டிகிரியா ப்ரொடெக்டர் டிவை இடிச்சு எங்கே 35 எங்கே வருது 35 அப்படின்னு சொல்லி மாறும். பட் அது தப்பு. ஓகேவா? நம்ம வந்து அப்படி என்னது நம்ம அப்படி பண்ணவே கூடாது. இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணோன்னா 35 டிகிரியை ப்ரொடெக்டர் எப்படி இருக்கா, தலைகீழ வைங்க, தலைகீழ வைங்க, தலைகீழ வைங்க, தலைகீழ வச்சிட்டிங்களா? ஸோ கரெக்டாக அந்த பாயிண்டில் இங்கே இருந்தப்போ 35 டிகிரி எங்கிட்ட வருதுன்னு பாருங்கள். ஸோ 30 இங்கே வருதா 35 டிகிரி இங்கே வந்துச்சா? திரும்பி சொல்கிறேன், ப்ரொடெக்டர் எடுத்துகிட்டு தலைகீழ வைங்க, மேலே வைக்காதீங்க. 35 டிகிரி மேலே வைக்கக்கூடாது, தலைகீழ வைக்கணும். நடுவில் வைங்க, நடுவில் வைங்க, வச்சுட்டு நடுவில் வச்சுட்டு அது கரெக்டாக இருக்கணும். 35 டிகிரி எங்கே வருது, இங்கிட்ட வருது கரெக்டாக. ஸோ ரொம்ப வைக்காதீங்க, லைட்டாக சின்ன டாட் வைங்க. ஓகேவா? என் நோட்டில் அங்கங்கே மார்க்குனால கொஞ்சம் டார்க்காக வச்சேன். அப்படியே ஒரு 35 டிகிரி போட்டு இந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த 35 டிகிரி தாண்டி போகிற மாதிரி ஒரு லைன் போட்டுருங்க. ஸோ இது வரைக்கும் போட்டால் போதும். ஓகேவா? ப்ரொடெக்டர் எடுங்க, ப்ரொடெக்டர் தலைகீழ வச்சுட்டு கரெக்டாக அந்த லைனில் கரெக்டாக அப்படி வச்சுட்டு கரெக்டாக அப்படி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த 35 டிகிரி. ஓகேவா? ஸோ ஒரு ஸோ 35னா 36 அப்படி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. பட் மோஸ்ட்லி வந்து அக்யூரேட்டாக வைக்க பாருங்கள். ஓகேவா? சார் நோட்டுனால இப்படி இருக்குது. ஸோ வந்து அந்த ஜாமெட்ரி நோட்டில் வந்து அது மாதிரி தின்னாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ நோட்னால இப்படி இருக்குது. ஓகேவா? அந்த ஒரு மைனஸ் அந்த ஸ்லைட்டான அந்த டிகிரி சேஞ்சஸ்னால பிரச்சனை இல்லை. பட் முடிஞ்ச வரைக்கும் அக்யூரேட்டாக வைக்க பாருங்க. ஓகேவா? இப்போது 35 டிகிரி வரைஞ்சிட்டேன். பட் நம்ம டயக்ராம் பார்த்தோன்னா ட்ரையாங்கிள் மேலே வருது, நம்ம ட்ரையாங்கிள் கீழே போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா 35 டிகிரி வச்சுட்டு இந்த லைன் போட்டிங்கல்ல, இந்த லைன் மேலே திரும்பி இந்த ப்ரொடெக்டர் வைங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க. தெரியுதா? ஜூம் பண்ணுறேன். ஸோ தெரியுதா? கரெக்டாக அந்த லைன் கரெக்டாக மேலே வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டேன்னா இப்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா 90 டிகிரி. ஸோ கரெக்டாக 90 டிகிரி எங்கே வருது, இங்கிட்டு வருது 90 டிகிரி. ஸோ கரெக்டாக மார்க் பண்ணுங்க. 90 டிகிரி மார்க் பண்ணிட்டீங்களா? இப்போ 90 டிகிரிக்கு வந்து ஒரு கோடு போடுங்க. அது கரெக்டாக அந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் அப்படியே ஜாயின் ஆகிற மாதிரி போடுங்க. ஓகேவா? ஜாயின் ஆகிற மாதிரி போட்டிங்களா? திரும்பி சொல்கிறேன், 35 டிகிரினா இப்படி எடுத்து டேரெக்டாக வச்சுக்காதீங்க. ஃபஸ்ட்டு எடுங்க, இங்கிட்டு வைங்க, தலைகீழ வைங்க. 35 டிகிரி இந்த பக்கம் நீங்கள் 35 டிகிரி வந்து நீங்கள் கேட்கலாம், எந்த பக்கம், இந்த இது பார்க்கணுமா இந்த இது பார்க்கணுமா? மேலே இருக்குல்ல 10, 20, 30 அதை நம்ம பார்க்கணும். இந்த பக்கம் பார்க்கக்கூடாது. ஓகேவா? மீடியன், பைசெக்டர் எது வந்தாலும் நம்ம இந்த பக்கம் இந்த பக்கம் வர மாதிரி பார்க்கணும். இந்த பக்கம் போகிற மாதிரி பார்க்கணும். அப்போது மேலே இருக்க இது நம்பர்ஸ் பாருங்கள். 35 டிகிரி எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ 35 டிகிரி இப்படி எடுத்துட்டிங்களா? 35 டிகிரி எடுத்திங்களா? கரெக்டாக எங்கே வருது இங்கே வைங்க. வச்சுட்டு அந்த லைன் அப்படியே டேரெக்டாக ஒரு லைன் போட்டுருங்க. ஓகேவா? அந்த லைன் அந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி லைன் போட்டுருங்க. இந்த லைனில் வச்சுட்டு கரெக்டாக 90 டிகிரி நீங்கள் வச்சு எடுத்து ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்படி தான் வந்து நம்ம 35 டிகிரி வந்து இது பண்ணுவோம். நீங்கள் வச்சு பார்த்தா கூட இந்த பக்கம் 35 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ அப்படி தான் வந்து நம்ம 35 டிகிரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக இப்படி வச்சு பண்ணால் மெஷர்மெண்ட் ஒழுங்காக வராது. டேரெக்டாக இப்படி வச்சு பண்ணால் மெஷர்மெண்ட்டுன்னு ஒழுங்காகவே வராது. ஸோ நீங்கள் இந்த பக்கம் வச்சுட்டு தான் நீங்கள் இப்படி பண்ணணும். ஸோ 35 டிகிரி எடுத்தாச்சு. ஸோ இது ஓவர். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணோன்னா we have to take the compass எடுத்துகிட்டு perpendicular bisector கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ half, more than half எடுத்துக்கோங்க. இதான் ஹாஃப்னா more than half, நல்லா வலுவாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே ஒரு லைன், கீழே லைன் இல்லை, ஆர்க்கு, சாரி. ஓகேவா? அதே மெஷர்மெண்ட் மாறக்கூடாது.
அதே மெஷர்மெண்ட் க்யூவில் வச்சுங்க. ஃபஸ்ட்டு பீல வச்சு பெர்பெண்டிகுலர் மோர் தென் ஆஃப் எடுத்து இப்படி கட் பண்ணிட்டு அதே மெஷர்மெண்ட் க்யூவில் வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க்கு இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணோம், நான் யூஸ்வலி என்ன பண்ணுவோம், 2 ஆர்க் இருந்தால் அது 2 ஆர்க்கு அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு மாதிரி லைன் போடும். எஸ், வெரி குட். இந்த ஆர்க்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு மாதிரி ஒரு லைன் போட்டுருங்க. ஓகேவா? இப்போது எனக்கு இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஆர்க்கை விட்டுருங்க. எனக்கு இந்த 90 டிகிரி பாயிண்ட்டும் நான் போட்ட ஸ்ட்ரைட்டான லைன் வருதுல்ல, திஸ் வில் பி, இது வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து பேர் இருக்குது. ஓகேவா? இது என்ன பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா ஓன்னு சொல்லுவோம். ஓ பாயிண்ட். ஓகேவா? இப்போ திரும்பி நான் சொல்கிறேன். காம்பஸ் எடுத்துகிட்டு மோர் தென் ஆஃப் அடிச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க் இங்கே ஒரு ஆர்க், சேம் மெஷர்மெண்ட் மாறக்கூடாது. இந்த பாயிண்ட் Q பாயிண்டில் வச்சு இங்கே ஒரு ஆர்க் இங்கே ஒரு ஆர்க் வச்சுட்டு அந்த 2 ஆர்க் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போடுங்க. ஓகேவா? 2 ஆர்க்கில் இந்த இந்த ரைட் ஆங்கிள் 90 டிகிரி போட்டோம்ல, அந்த லைன் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஆர்க் எல்லாம் 3 இதே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோடு பண்ணுங்க. 3ல் 2 இந்த லைனு நம்ம ஆர்க்கு இதை அப்படியே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுங்க. ஓகேவா? இப்போது நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கும். இதான் வந்து நம்மளோட G அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா நம்மளோட G. ஸோ நம்ம மீடியன் எவ்வளோ கொடுத்துட்டோம்னா 6 சென்டிமீட்டர். பட் டேரெக்டாக 6 சென்டிமீட்டர் எடுக்கக்கூடாது. இன்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த G பாயிண்ட் வச்சுக்கோங்க. G பாயிண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக இங்கே Qக்கும் Pக்கும் கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். எனக்கு லைட்டாக சேஞ்ச் ஆகுது, பட் ஸ்டில் தட்ஸ் ஃபைன். இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா ஓவில் வச்சுட்டு O to Q, O to P. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு திரும்பி சொல்கிறேன், Qக்கும் Pக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு லைட்டாக இந்த மெஷர்மெண்ட் மாறுது, பட் ஸ்டில் தட்ஸ் ஃபைன். நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்துகிட்டு அது சர்க்கிள், ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணுங்கள். ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு சர்க்கிளை நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போது நான் திரும்பி சொல்கிறேன், நம்ம இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் அந்த ஆர்க்கெலாம் போட்டு இந்த லைனு இந்த ஆர்க்கு இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய லைன் போடுங்க. யூஸ்வலி ஆர்க்கு வந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி போடும். பட் நமக்கு வந்து மெயினாக இந்த லைன் தான் இல்லை ஹீரோ மாதிரி. ஸோ இந்த லைன் போதில்ல, இந்த பெரிய லைன் இதான் ஹீரோ மாதிரி. ஸோ இது 3த்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுருங்க. லைன் போட்டு இந்த பாயிண்ட் ஓன்னு மார்க் பண்ணுங்கள். இந்த லைனையும் இந்த நம்ம பேஸ் போட்டிருப்போல இந்த பாயிண்ட்டை மீட் பண்ணுறோன்னா ஜீன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜியில் வச்சு கரெக்டாக மெஷர்மெண்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் நான் வந்து நார்மலாக சொல்ல ரஃபாக போடும்போது ஓகே, எக்ஸாம் டைமில் லைட்டாக அந்த மெஷர்மெண்ட் மாறிச்சு நீங்கள் திரும்பி அழிச்சிட்டு போடுங்க. ஏன்னா வேல்யூ வந்து கொஞ்சம் தப்பாக உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு வந்து லைட்டாக இதாகிடுச்சு. பட் ஸ்டில் நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ரஃபாக நான் போட்டு காமிக்கிறனால தான் அப்படி போடுறேன். ஓகேவா? எக்ஸாம் டைமில் வேல்யூஸ் இதாகிடுச்சுன்னா நமக்கு வந்து மார்க் வராது. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் காம்பஸ் எடுத்துக்கணும். காம்பஸ் எடுத்துகிட்டு ஓவில் வச்சுட்டு Qக்கும் Pக்கும் கரெக்டாக மெஷர்மெண்ட் பார்த்துட்டு, அதான் ஏற்கனவே பார்த்தோம்ல, ஸோ அதே மெஷர்மெண்ட் தான் மோஸ்ட்லி இருக்கும். பட் ஸ்டில் Qக்கும் Pக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் இங்கேயே செக் பண்ணிட்டீங்கன்னா அழிச்சு நீங்கள் திரும்பி போடும்போது உங்களுக்கு இது கரெக்டாக வரும். சப்போஸ் நான் செக் பண்ணல, எனக்கு அந்த ஸ்டெப்பு வேணாம், டேரெக்டாகவே இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் Qவில் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? யோர் விஷ். நீங்கள் அது வந்து ஒரு ஜஸ்ட் அடிஷ்னல் ஸ்டெப்பு தான். ஓகேவா? Qலையும் Pல கரெக்டாக வச்சுட்டு அந்த லைனுக்கு வெளில சர்க்கிள் போகிற மாதிரி போகணும். கரெக்டாக இந்த Qனா இந்த Q லைனுக்கு கரெக்டாக வெளில. ஓகேவா? உள்ளே வரக்கூடாது, ரொம்ப வெளியும் போகக்கூடாது. ஸோ கரெக்டாக சர்க்கிள் போட்டுட்டு இப்போது நம்மளோட மீடியன் அது G. ஸோ G வந்து 6 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம ஸ்கெயிலில் 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். 6 கரெக்டாக எடுங்க. 6 சென்டிமீட்டர் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா உன்னிப்பாக கவனிச்சா இதாகும். காம்பஸ் இதாகிடுச்சு. 1 செகண்ட். ஓகே, ஸோ இப்போ 6 சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக 6 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு நம்மளோட மீடியன் ஜியில் வச்சு இந்த பக்கம் ஒரு ஆர்க் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு நீங்கள் 2 பக்கமும் போகலாம், ஒரு பக்கம் கூட போட்டால் போதும். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பக்கம் உங்களுக்கு ட்ரையாங்கிள் வரணும் அப்படின்னு நீங்கள் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க.
இந்த பக்கம் போட்டால் ட்ரையாங்கிள் இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் போட்டால் ட்ரையாங்கிள் இந்த பக்கம் வரும். ஸோ அது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யுவர் விஷ். பட் ஒன் கண்டிஷன் என்னென்னா அது கரெக்டாக 6 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே 6 சென்டிமீட்டர் சரிங்க போட்டாச்சு. இப்போது 2 பக்கமும் லைன் இருக்குது. நான் வந்து இந்த பக்கமே எடுத்து பண்ணுறேன். உங்களுக்கு இந்த பக்கம் வேணால் யூ கேன் டூ. இப்போ நான் பண்ண போகிறது தான் வந்து இந்த பக்கமும் வரும். ஓகேவா? ஸோ 2 பக்கம் போடக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 2 பக்கம் போடக்கூடாது, ஏதாவது ஒரு பக்கம் தான் நம்ம போடணும். ஓகேவா? ஸோ உங்களுக்காக நான் 2 பக்கம் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா? நீங்கள் இந்த பக்கம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே பண்ணுறதா இந்த பக்கமும் வரும். ஸோ தட்ஸ் கம்ப்ளீட்லி அப்படியே யோர் விஷ். இப்போது நான் இந்த பாயிண்ட், ஓகேவா, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. நான் இந்த பாயிண்ட்டை வந்து எனக்கு வந்து எங்கள் PQR இருக்குது. நான் இந்த பாயிண்ட் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து நான் எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் எஸ் பாயிண்ட்லேருந்து பிக்கு வந்து ஒரு லைன் போடுங்க, ஒரு லைன் போடுங்க. எஸ்லேருந்து PQ, எஸ்லேருந்து PQ அதுக்கு வந்து ஒரு லைன் போடுங்க. அதே மாதிரி எஸ்லேருந்து Qக்கு வந்து ஒரு லைன் போடுங்க. எஸ்லேருந்து Qக்கு ஒரு லைன் போடுங்க. ஸோ எஸ்லேருந்து Pக்கு ஒரு லைன், எஸ்லேருந்து Qக்கு ஒரு லைன். ஓகேவா? ஆக்சுவலி நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நீங்களே அந்த மிஸ்டேக் கண்டுபிடிச்சிருக்கலாம். கண்டுபிடிக்கலையா? 3 செகண்ட்ஸ் 5 4 3 2 1. ஸோ அது என்ன மிஸ்டேக்னா, நாங்கள் வந்து எஸ்ன்னு போட்ட நமக்கு தான் இங்கே ஆர் தான். ஓகேவா? நம்ம ஆரை தான் இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஆருக்காக தான் இவ்வளோ போராடிட்டு இருந்தோம். ஓகேவா? ஆர் கண்டுபிடிக்க தான் இவ்வளோ போராடிட்டு இருந்தோம். இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி லைன் போட்டிங்க. ஸோ ஆர்லேருந்து Pக்கு ஒரு லைன், ஆர்லேருந்து எஸ்க்கு ஒரு லைன். ஸோ போட்டிங்கன்னா your required triangle is ready. But you are asking us the median. ஸோ மீடியனையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். மீடியன் கொடுத்துட்டாங்க. மீடியனுக்கு வேணும்னா ஆர்லேருந்து Gக்கு ஒரு லைன் போடுங்க. லைன் வந்து அப்படியே போடுங்க, சும்மா இப்படி போடுங்க. அப்போ தான் வந்து அது மீடியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ ஆர்லேருந்து Gக்கு ஒரு லைன் போட்டிங்கன்னா this will be your required median. This will be your required median. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆரில் இந்த ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பேஸ் போடுங்க 60. ஸோ 35 டிகிரினா 35 திருப்பிட்டு லைன் போடுங்க. அதே மாதிரி நம்ம இந்த லைன் போட்டிருப்போம்ல, ஸோ லைன் ஜாயின் பண்ண மாதிரி லைன் போடுங்க. இந்த லைனில் வச்சுட்டு இப்படி மேலே வச்சுட்டு 90 டிகிரி வரைக்கும் ஆங்கிள் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ மோர் தென் ஹாஃப் எடுத்து இங்கே ஆர் கட் பண்ணிவிட்டு இந்த லைனு ஆர்க்கு ஸோ சேர்கிற மாதிரி லைன் போடுங்க. போட்டிங்களா? இது நம்ம புது பாயிண்ட் ஓ, இந்த பாயிண்ட் நம்ம ஜீன் கிடச்சிரும். ஸோ ஜியில் வச்சு இது நீங்கள் ரெண்டுத்தையும் செக் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் மாறி இருந்ததுன்னா அழிச்சிட்டு நீங்கள் திரும்பி போடுங்க. இந்த ட்ரையாங்கிள் கொஞ்சம் சின்னதாக வரும், இந்த இடத்து இப்படி வரும், சின்னதாக வரும். ஓகேவா? ஸோ அது பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ரஃபாக காமிக்கிறேன், அதனால் மட்டும்தான் உங்களுக்கு நான் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது நான் அப்படி போட்டதுக்கப்புறம் ஓவில் வச்சுட்டு ஒரு சர்க்கிள் போடுங்க. மீடியன் பாருங்கள். மீடியன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர் கட் பண்ணுங்கள். ஆர் கட் பண்ணிட்டு அதை உங்களோட ஆர் பாயிண்ட் அங்கேருந்து Qக்கும் Dக்கும் கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கனால ஆர்லேருந்து Gக்கு வந்து ஒரு ஸ்மால் அந்த லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கணும். ஸோ பை திஸ் வே I'll be finding your median. ஓகே, now we'll move on to the second sum. ஸோ மீடியனோட செகண்ட் சம் போகலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கடகடன்னு நான் போகிறேன். கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் PQR. சேம் PQR தான். QR வந்து பேஸ் 5 சென்டிமீட்டர். ஆங்கிள் P எவ்வளோ? 40 டிகிரி. மீடியன், ஸோ மீடியன் வந்து 4.4. இது கூட எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக லென்த் ஆஃப் ஆல்டிடியூட் ஃப்ரம் P to QR. ஓகேவா? லென்த் ஆஃப் ஆல்டிடியூட் ஃப்ரம் P to QRன்னு கேட்டிருக்காங்க. ஆல்டிடியூடோட லென்த்தும் கேட்டிருக்காங்க. ஸோ மீடியனும் ஆல்டிடியூடும் கொடுத்தா நீங்கள் மீடியனும் ரெண்டுமே நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ மீடியன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். மீடியன் தான் மெயினான ஹீரோ. அதுக்கு அடுத்தபடியாக தான் ஆல்டிடியூட். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டாக வில் டூ த ஃபேர் டயக்ராம். ஸோ ரஃப் டயக்ராம். ஸோ உங்களுக்கு வந்து PQR. ஸோ பேஸ் வந்து நான் ஜஸ்ட் கையில் வரைகிறேன். நம்ம வீடியோ கடை முன்னாலும் கையில் வரைய. நீங்கள் தயவு செஞ்சு எக்ஸாமில் கையில் வரையாதீங்க. கையில் வரைஞ்சால் மார்க் கிடைக்காது. ஒன்லி யூஸ் ஸ்கேல். ஓகே? ஸோ QR. ஸோ QRனா இப்போ இங்கே P வரும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நீங்கள் படிச்சுட்டு பாருங்கள். PQனா PQ பேஸ் வரும். QRனா QRக்கு வந்து இது வரும். ஓகேங்க? அந்த லெட்டர்ஸ் மாற்றி போட்டால் கூட உங்களுக்கு வந்து ஃபுல் சம் தப்பாயிடும். ஓகேவா?
கியூஆர் வந்து எவ்வளோ 5 சென்டிமீட்டர். ஓகே, வில் ஸ்டார்ட் த சம். நமக்கு வந்து மீடியன் கேட்டிருக்காங்க. ஆல்சோ தி ஆல்டிடியூட் வந்து உங்களுக்கு நான் வந்து பண்ணும்போது நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, வில் டூ வித் த ஃபேர் டயக்ராம். ஓகே, ஸோ நமக்கு வந்து கியூஆர் எவ்வளோனா, கியூஆர் வந்து 5 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. அப்போது 5 சென்டிமீட்டர். ஸோ கரெக்டாக 5 சென்டிமீட்டர் இருக்குங்க. ஸோ இது வந்து Q, this is my R. செகண்டு, angle P that's equal to 40 degree. காம்பஸ் ப்ரொடெக்டர் 40 டிகிரி இப்படி எடுக்க சொல்லி தந்திருக்கானா? எப்படி எடுக்கணும்னு சொன்னேன்னா, இல்லை, தலைகீழ வச்சுட்டு 40 டிகிரி எடுக்கணும். 40 டிகிரி கரெக்டாக எடுங்க. there shouldn't be any mistakes. 40 டிகிரி எடுத்துகிட்டு கடகடன் லைன் வரைஞ்சிடுங்க. பிகாஸ் நம்ம ஜாமெண்ட்டில் இந்த மாதிரி ஸ்பீடாக வரைஞ்சாதான், ஸ்பீடானு நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வரையாதீங்க. கொஞ்சம் ஸ்பீடாக நீட்டாக வரைங்க. ஓகேவா? 40 டிகிரி வரைஞ்சிட்டிங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? இந்த லைனில் வச்சு நம்ம 90 டிகிரிக்கு இது பண்ண சொல்லியிருக்கேன். இந்த லைனில் வச்சு 90 டிகிரிக்கு லைன் போடணும். 90 டிகிரி. ஸோ ஜாயின் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்படி பார்த்துக்காதீங்க, அந்த கரெக்டாக அந்த லைனில் போகிற மாதிரி பாருங்கள். காம்பஸ், டேக் யோர் காம்பஸ். க்யூலேருந்து டேக்கிங் மோர் தென் ஹாஃப். நல்லா தாராளமாக ஹாஃப் எடுத்துக்கோங்க. இங்கே அகெயின் இங்கே வச்சுட்டு இங்கே அப்புறம் இங்கே கட் பண்ணிட்டேன். ஜாயினிங் பார்ட். ஓகேவா? ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்க்கு வந்தால் பிரச்சனை இல்லை. தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். இப்போது இங்கே இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருக்கா? ஓ, பிகாஸ் இங்கே வச்சு நம்ம சர்க்கிள் வரைவோம். அதனால் சர்க்கிள் ஓ இந்த பாயிண்ட் ஓ. ஓகேவா? எல்லா சம்க்கு இங்கே வந்து எஸ்பி எல்லாம் எதுவும் போட்டுறீங்க. இங்கே ஓ மட்டும் தான் வரும். மீடியன்னாலே ஜி நமக்கு ஜி வரும். இப்போது யூ ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மெஷர்மெண்ட் செக் பண்ணணும், கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, இங்கிட்டும் எனக்கு ஓகே. இது நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொண்டு வந்தாலும் ஸோ பிரச்சனை இல்லை. இப்போது சேம் பிரச்சனை இல்லைனால ஐ கேன் ப்ரொசீட் த நெக்ஸ்ட் ஸ்டெப். மெஷர்மெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாச்சு, அதிகமாச்சுன்னா எரேஸ் பண்ணுங்கள். லைட்டாக கம்மியான அதிகமான பிரச்சனை இல்லை. நோ இஷ்யூஸ். இந்த மாதிரி லைட்டாக கம்மியான நோ இஷ்யூஸ். பட் ரொம்ப உங்களுக்கு லைன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி இருக்குது, எனக்கு இந்த இடத்துல தான் பாயிண்ட் இருக்குது, லைன் வந்து எனக்கு கொஞ்சம் இவ்வளோ பெருசாக இருந்தால் நீங்கள் அழிச்சுட்டு தான் எழுதணும். வேல்யூ சொல்லணும் தப்பாக இருக்கும். பிகாஸ் ஆல்டிடியூட லென்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு தான். ஸோ பியிலேருந்து ஓலேருந்து ஆர், ஓலேருந்து கியூ போட்டாச்சா? அப்படியே லட்டு மாதிரியா சர்க்கிள் போடுங்க பார்ப்போம். லட்டு ஷேப் சர்க்கிள். ஓகே, இந்த மாதிரி டபுள் லைன் போடாதீங்க. லைக் ஒரு வாட்டி சர்க்கிள் கரெக்டாக போட பாருங்கள். ஓகேவா? ஸோ டபுள் லைன் வந்துச்சுன்னா மார்க் தரவே மாட்டாங்க. இப்போது சர்க்கிள் போட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? மீடியன். ஸோ மீடியன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4.4 கொடுத்துருக்கான். அப்போது என்ன பண்ணணும்னா 4.4 கரெக்டாக அந்த 4.4 அது எழுதணும். 4.5 4.4 தான். ஓகேவா? எடுத்தாச்சா? 4.4 எடுத்தாச்சா? ஜியில் வச்சு என்ன சொல்லியிருக்க? இந்த பக்கம் இல்லைனா இந்த பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் ஒரு ஆர்க். 4.4 இருக்கான்னு திரும்பி செக் பண்ணுங்கள். ஒரு பக்கம் ஆர்க். திஸ் வில் பி யோர், இங்கே என்ன நான் என்ன ட்ரையாங்கிளோட டாப் போர்ஷன் அது பி. திஸ் வில் பி யோர் பி. இப்போ பியும் கியூ கனெக்ட் பண்ணுங்கள். பியும் ஆரையும் கனெக்ட் பண்ணுங்கள். கவனியாச்சா? இப்போ நமக்கு என்னது? மீடியன் கேட்டிருக்காங்க, ஆல்டிடியூட் கேட்டிருக்காங்க. மீடியன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன்? டாப்பில் இருந்து இங்கே வரத்துக்கு இது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட மீடியன் இருக்கும்.
டாப்லேருந்து நடுவில் மிடில் பாயிண்ட். ஸோ அங்கே வருதில்ல, அதான் நம்மளோட மீடியனாக இருக்கும். இப்போது ஆல்டிடியூட், ஓகேவா? ஸோ ஆல்டிடியூட் அப்படின்னா ஆல்டிடியூட் அப்படின்னா நமக்கு வந்து பின்னாடி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த லைன் இருக்குல்ல, Q லைன், இதை வந்து பின்னாடி இப்படி வச்சுட்டு, தெரியுதா? பின்னாடி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம புதுசாக ஏதாவது வேரியபிள் இப்போ வந்து PQR, இப்போ வந்து இது வந்து PQR எஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? எஸ்ன்னு வந்து எடுத்துக்கலாம். இப்போது எனக்கு ஆல்டிடியூட்னா இந்த ட்ரையாங்கிளோட ஆல்டிடியூட் ஃபுல்லாக எவ்வளோ வேணும், ஓகேவா? அதாவது இங்கேருந்து இந்த பேஸ் வரைக்கும் அதோட ஆல்டிடியூட் தான் கேட்குறாங்க, ஓகேவா? ட்ரையாங்கிளோட ஆல்டிடியூட் ஒரு பர்டிகுலர் ஷேப்போட ஆல்டிடியூட்னா அது அந்த மேலேருந்து கீழே இருக்குது எவ்வளோ இதில் டிஸ்டன்ஸ், எவ்வளோ லென்த்தில் இருக்குது, அந்த பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதான். ஸோ இதுக்கு ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க நான் எங்கே தான் லைன் தாராளமாக வரையலாம். பட் அந்த லைன் வந்து கரெக்டாக இருக்குது. பிகாஸ் லைன் கொஞ்சம் கோணா கூட நமக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஆல்டிடியூட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, காம்பஸ் எடுத்துக்கோங்க, Pயில் வச்சுக்கோங்க, ஓகேவா? Pயில் வச்சுக்கோங்க, காம்பஸ் எடுத்துகிட்டு P. ஸோ இந்த Pயில் வச்சுக்கோங்க. ஆல்டிடியூட் என்ன சொல்லியிருக்கா? பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். எஸ், வெரி குட். அப்போது பெர்பெண்டிகுலராக இந்த பக்கம், ஓகேவா? ஐயோ சாரி, நான் மாற்றி போட்டேன். இந்த பக்கம் அழிச்சே போடுறேன். பிகாஸ் நம்ம தப்பாக இருந்துச்சுன்னா, ஒன்ஸ் அந்த வேல்யூ நமக்கு தப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஹோல் சம் வில் பி ராங். இந்த பக்கம் இப்போது நான் இந்த பக்கம் ஒரு லைன் போட்டேன், Pயில் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு லைன் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைனில் இருந்து இந்த லைன், ஓகேவா? இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனில் இருந்து இங்கே ஒரு ஆர்க் நான் கட் பண்ணுறேன். சேம் இந்த லைனில் இருந்தோம் இங்கிட்ட ஒரு ஆர்க் நான் கட் பண்ணிட்டேன்னா, Pயில் இருந்து இந்த பக்கம் லைன் நான் கட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் ஒரு லைன் கட் பண்ணிட்டேன். இந்த லைனில் வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு, இந்த லைனில் வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு. இப்போது Pயும் இந்த ஆர்க்கையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போடுங்க. Pயும் இந்த ஆர்க்கையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக போடுங்க. லைட்டாக போனால் கூட பிரச்சனை. போட்டிங்களா? இப்போ ஆல்டிடியூட லென்த் நம்ம எதில் கண்டுபிடிப்போம்? ஸ்கெயில்லையா, ப்ரொடெக்டர்லையா, இல்லை இதில்? ஸ்கெயிலில் தான் லென்த்து கண்டுபிடிப்போம். அதில் தான் மீட்டர்லாம் இருக்குது. ஸ்கெயில் எடுத்துக்கோங்க. இந்த பேஸை நம்ம 0ன்னு வச்சுக்கோங்க. வச்சிங்களா? இந்த பேஸை 0ன்னு வச்சிட்டிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக 0ல் வச்சா கூட கரெக்டாக வந்து எனக்கு 2ல் வருது, ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நான் 0ல் வைக்கிறேன், வச்சு எனக்கு கரெக்டாக அந்த லென்த் வந்து கரெக்டாக 2ல் வருது எனக்கு. அப்போது length of the altitude is equal to 2 centimeter. நிறைய பேருக்கு வந்து வேறு மாதிரி கூட வரும், பட் தட்ஸ் ஃபைன். நம்ம போட்டதில் வந்து நமக்கு வந்து 2.1, 1.9, 1.8, 2.3, அவங்க 2.4க்குள்ளேருந்து 1.8க்குள்ளே அந்த இதில் வந்தால் தட்ஸ் வெரி குட், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அந்த லென்த் ஆஃப் தி ஆல்டிடியூட் நம்ம கண்டுபிடிப்போம், ஓகேவா? ஸோ வில் ஜஸ்ட் ஃபைன் நமக்கு புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 12th சம் தானே நமக்கு. ஸோ 12th சம்மோட ஆல்டிடியூட் வந்து 2.2. நமக்கு வந்து 2 வந்திருக்கு, பட் தட்ஸ் ஃபைன். பட் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாக்டாக போட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அந்த லைட்டாக அந்த மைன்யூட் மெஷர்மெண்ட்னால தான். ஸோ நான் திரும்பி செக் பண்ணேன், ஏன்னா 2.1 அந்த மாதிரி ஓகே, நோ இஷ்யூஸ். 2 தான் எனக்கு வந்திருக்கு. பட் வந்து நம்ம கைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து 2.2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். ஒரு 1.8லேருந்து ஒரு 2.3க்குள்ளே அந்த மாதிரி வரதுக்குள்ளே நீங்கள் பாருங்கள், ஓகேண்ணா? ஏன்னா அப்புறம் 2.4, 2.5 இருந்தால் ரொம்ப அதிகமாகிடும் மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே மீடியன் கண்டுபிடிக்கணும்னா அந்த பேஸ் லைன் கரெக்டாக 4 சென்டிமீட்டர் வரைஞ்சிட்டு எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா இந்த லைனில் வச்சுட்டு தலைக்கீழே வைக்கிற மேலே வைக்கிற வச்சுட்டு மேலே இருக்கல இந்த நம்பர்ஸ் வச்சு இந்த டிகிரி 35 டிகிரி பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போடுங்க. எந்த லைன் மேலே வச்சுட்டு கரெக்டாக 90 டிகிரி எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கோட் இப்படி வரும்.
ஸோ நீங்கள் இப்படி வச்சக்கப்புறம் இந்த பக்கம் வைக்கிறீங்க, இந்த பக்கம் இந்த கோட்டில் வைக்கக்கூடாது, இந்த கோட்டில் வைக்கணும். இந்த கோட்டில் வச்சு 90 டிகிரி, இது வந்து இந்த சம் கொண்டு எல்லா சமுக்கும் தான் ஓகேவா, 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி ஆங்கிள் எடுத்துகிட்டு கரெக்டாக இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைன் போடணும். லைன் போட்டு Q பாயிண்ட் இந்த பாயிண்டில் வச்சுட்டு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு ஓகேவா. ஸோ இங்கேருந்து ஒரு ஆர்க்கு, ஐ மீன் கோட் மீன்ஸ் ஆர்க்கு மோர் தென் ஆஃப் எடுக்கணும். மோர் தென் ஆஃப்னு இங்கே தாராளம் எடுங்க. ஸோ ஜி இங்கே இருக்குது, ஜி இல்லை அப்போ ஆக்சுவலி ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மோர் தென் ஆஃப்னா நீங்கள் அப்படியே ஹாஃபுக்கு அப்படியே ரொம்ப தள்ளி எடுக்க வேணாம், கொஞ்சம் நல்லா தாராளமாக அந்த எண்டு வரைக்கும் எடுங்க ஓகேவா. சரி நான் தாராளமாக எண்டு வரைக்கும் எடுங்க. எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க், திரும்பி இங்கே வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க். அப்போது நம்ம ஒரு லைன் போட்டிருப்போல, அந்த லைன் இந்த ஆர்க் ஜாயின் பண்ணுற மாதிரி அது இது போட்டுக்குவோம். இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஓன்னு சொல்லணும்னா இங்கே வச்சுன்னா நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணுவோம். இந்த பாயிண்ட்டை ஜி, அதாவது மீடியன். ஸோ ஓவில் கரெக்டாக வச்சுட்டு மெஷர்மெண்ட் செக் பண்ணிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் போடுங்க. அந்த ரவுண்ட் இந்த ட்ரையாங்கிளோட எட்ஜஸ், ஸோ இந்த எட்ஜஸ் வந்து கரெக்டாக படுற மாதிரி இருக்கணும் ஓகே. அந்த ட்ரையாங்கிளோட எட்ஜஸ் அப்படியே ஒட்டியே போகணும் ஓகேவா. ஸோ பெரிய இது போட்டுட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுருங்க. ஸோ மீடியன் ஜியில் வச்சுட்டு, மீடியன் ஜி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மீடியன் எவ்வளோண்ணா 4.4 சென்டிமீட்டர் காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துகிட்டு மெஷர் பண்ணிட்டு அந்த மீடியனில் வச்சு கரெக்டாக அந்த எந்த இடத்துல வந்து அந்த 4.4 நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அந்த ஸ்கேலில் வச்சு மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு ஜி பாயிண்டில் வச்சுட்டு ஆர் கட் பண்ணுங்கள். அந்த ஆர் கட் பண்ண இடம் தான் உங்களோட பிஓ ஆர்ஓ கொடுத்துருப்பாங்க டயக்ராமில் அந்த மேலே இருக்குது. அது அவங்களோட பியில் தான் ஏதோ அங்கே என்ன வேரியபிள்ஸ் கொடுத்தாங்களோ அது அவங்களோட டாப் மோஸ்ட் இந்த ட்ரையாங்கிளோட மேல் பார்ட் இருக்குல்ல, அதான் வந்து அவங்களோட அந்த இது. அதை வந்து நீங்கள் க்யூக்கும் ஆர்க்கும் கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த பார்ட் அந்த கட் பண்ண ஆர்க் அந்த பாயிண்ட் வந்து நீங்கள் க்யூக்கும் ஆர்க்கும் கனெக்ட் பண்ணி மீடியன் என்ன ஜி, ஸோ P to G சின்ன லைன்ஸ் போட்டிங்கன்னா யூ வில் ஃபைண்ட் த மீடியன். ஆல்டிடியூட் எப்படி கண்டுபிடிக்கணும், ஆல்டிடியூட் வந்து ஒரு சம் தான் இருக்குது இந்த மாதிரி. ஸோ புக்கில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம் இருக்குது ஓகேவா. ஆல்டிடியூட் வந்து அந்த லைனை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணிட்டு பீயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். ஸோ இந்த பக்கம் ஒரு ரெண்டு இது போட்டுக்கணும். இந்த ஆர்க்கிலேருந்து இங்கே ஒரு ஆர்க்கு, இந்த ஆர்க்கிலேருந்து இங்கே ஒரு ஆர்க் ஓகே. ஸோ பீயில் வச்சுட்டு இங்கே ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு போட்டிங்களா, இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க். அதுக்கப்புறம் இங்கிட்ட வச்சுட்டு கரெக்டாக இந்த லைனில் எங்கே படுதோ இந்த லைனில் வந்து அந்த ஆர்க் எங்கே படுதோ அங்கே வைக்கணும். நீங்கள் இந்த லைனில் படுது இங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த லைனில் ஆர்க் கரெக்டாக அந்த ஆர்க் இந்த இடத்துல படுதா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க்கு அகைன் இதே இந்த சேம் லைனில் வந்து இங்கே வச்சுட்டு இந்த இதையும் இந்த பாயிண்ட் பி பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட் நம்ம எஸ்ன்னு கூட இந்த பாயிண்ட் நம்ம வந்து டீன்னு எடுத்துக்கலாம். யாவிஷ் நீங்கள் நேம் பண்ணணும் பண்ணிக்கலாம், பட் இட்ஸ் ஃபைன். ஸோ பியும் டீயும் கனெக்ட் பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு இந்த பேஸ் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் வேறு ஏதாவது வேரியபிள் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நேம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இட்ஸ் யாவிஷ். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கரெக்டாக 0ல் வச்சுக்கோங்க. 0ல் வச்சுட்டு கரெக்டாக மெஷர்மெண்ட் என்னென்னா ஆல்டிடியூட், அது உங்களோட ஆல்டிடியூடாக இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த பி, ஸோ மெஷர்மெண்ட் உங்களோட ஆல்டிடியூடாக இருக்கும் ஓகேவா. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மாட்டீங்க. ஸோ பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டு போங்க ஓகே. ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு அந்த கிளான்ஸ் வந்து இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு மீடியன் இதாக இருக்கும், ஆல்டிடியூட்னா இப்படி வச்சு ஓகேவா. ஸோ இந்த ஆல்டிடியூட் சம் புக்கில் வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இதை வந்து இந்த வீடியோ முடிச்சோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணாதீங்க. நான் புக்கில் அந்த நோட்டில் போட்டு ட்ரை பண்ணாதீங்க. நோட்டில் போட்டு வந்து ட்ரை பண்ணாதீங்க. இந்த புக்கில் இருக்குல்ல அதை ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஓகேவா. ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே. ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ நாங்கள் வேறு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூடா.